இல்ல அது பெண்களுக்கு தெரியத்தான் செய்யும். இருந்தா கூட தமிழ்நாட்ட பொறுத்தவரையில இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, எல்லாமே சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்ற பேர் தான் குடுக்குறாங்க. இலவசம்ன்னு சொன்னா கூட சமூக பாதுகாப்பு. ஏன்னா, இப்ப பொதுவா அரசியல் கட்சிகள் இப்ப என்னன்னா, பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், இந்த இவங்கள தான் இவங்கள குறிப்பா வச்ச விவசாயிகள். இவங்கள குறிவைத்து தான் திட்டங்கள அறிவிக்கிறாங்க. அத நோக்கி தான் பண்றாங்க. ஆனா, பெண் வாக்காளர் தான் இந்த நாளில பெண் வாக்காளர் தான் அதிகம். அதனால அவங்கள குறி வச்சு பண்ணா கூட, அந்த தமிழ்நாட்டுல ஒரு தகவல் போடு ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது 2019 நினைக்கிறேன். 19, 14ல அப்போ இந்த மாரி வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஒரு எஸ்தர் டோப்லேன்னு ஒரு ஒரு அம்மா, அவர் கணவர் அபிஜித் பானர்ஜின்னு சொல்லி ஒரு மேற்கு வங்கத்துக்காரர். இவங்க நடத்துற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங். அதாவது தரவு அடிப்படையில பாலிசி முடிவு பண்றது. அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்களை எப்படி பண்றேன்னு பண்ணி அவங்க ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. அவங்க சொல்ற ஆலோசனைப்படி தான் சில திட்டங்கள் இந்த பெண்களுக்காக ஜெயலலிதா ஆட்சியில கொடுத்தது, அந்த ஆடு மாடு வளர்ப்பு, அதெல்லாம் சில திட்டங்களை அறிவிச்சாங்க. பெண்கள் இந்த முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம், அதெல்லாம் மேம்படுறதுலாம் அந்த திட்டம் அவங்களுடைய ஆலோசனை. அதே அமைப்பை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகும் அவங்க ஆலோசனையை வாங்கிட்டாரு. அவர் அமைத்த அந்த பொருளாதார ஆலோசனை குழுல அதே அந்த அம்மா இருக்குதாங்க. இவங்க கொடுத்ததால தான் இந்த வீடு தேடி மருத்துவம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசிக்கும் போது தரவு அடிப்படையில் தான் எவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பணம் வருது, அதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவழிக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆனா வெளிப்படையா மக்களுக்கு டேரக்டா இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையே, எந்த திட்டமும் பணத்துக்கு ஆதாரம் இல்லாம கொடுக்கப்படுறது இல்லை. பணம் வந்தா தான் அவங்க செயல்படுத்தாங்க இல்லையே, அதை பண்ண மாட்டாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா கூட அதனால கவர்மெண்ட்டுக்கு பணம் ரொட்டேஷன் ஆகி கவர்மெண்ட் இவ்வளவு வருது. விடியல் பயணத்தினால பெண்கள் வேலைக்கு போறாங்க, ஊர்ல வேலை பார்த்தாங்க, அவுட்டர்ல போய் வேலை பார்க்கறாங்க. அப்போ அதனால பொருளாதார வளர்ச்சி அப்படி இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் கொடுக்கிற தரவுகள் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. வெளிப்படையா தெரியாது நமக்கு, ஏதோ இலவசம் அறிவிக்கிறாங்க அது வரைக்கும். ஆனா 2 ஆட்சிகளுமே இந்த மாதிரி ஆலோசனைப்படி தான் இந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நம்மளை கவரத்தான் நினைக்கிறாங்க இல்லையா. ஆனா பொதுவா இப்ப நகர பகுதியில பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் அந்த பெரிய காசே கிடையாது பெண்களுக்கு. ஆனா கிராமப்புற மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அசெட் தான் இந்த 1000 ரூபாங்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலேயே பெண்கள் தொழிலாளர் அதிகம். கிட்டத்தட்ட 45-50% இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி ஒரு திட்டம் அறிவிக்கும் போதுதான் அதனுடைய அது மறுபக்கத்துல அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு பலன் கிடைக்குது. அதனாலதான் பெண்களை குறி வச்சு இப்ப மாநாடு 2வது மாநாடு இன்னைக்கு தஞ்சாவூர்ல போட போறாங்க, திமுக போடுறாங்க. அண்ணா திமுகவும் பழைய மானிய வேலையில கூட்டம் முன்னால ஜெயலலிதா எல்லாம் கொடுத்ததுதான் திருப்பி கொடுக்க சொல்லிக்கிறார். 5 லட்சம் பேர் கொடுக்க சொல்லியிருக்காரு. மற்ற திட்டம் தாலிக்கு தங்கம் இன்னைக்கு 1 பவுன் தாலி 1 லட்ச ரூபாய் போயிட்டு, அந்த தங்கத்துடைய விலை நிலையாக இல்லை. அதனாலதான் அந்த திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியல. மாறி மாறி போகுது. எப்படி கொண்டு வர தமிழகத்தோட நிதி நிலைமை என்ன என்பது தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நாமளும் பார்த்து கொண்டே இருக்கோம். அப்படியான நிலைமையில இது மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியுமா? அது நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கையில கொடுக்கப்படுகிறதா, அல்லது முதல்ல வெற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கொடுக்கப்பட்டதா பாக்குறீங்களா? ஆமா, இப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதலையே வந்தவுடனே கொடுத்தாங்களா இல்லையா? 2 வருஷம் பொறுத்து அது நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணி தகுதியுள்ள பெண்களை கொஞ்சம் வடிகட்டி அப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால முதல்ல கொஞ்சமா தரவுகளை வச்சுட்டு தான் அறிவிக்கிறாங்க. ஆனா கொடுக்க முடியலனாலும் உடனே நிறைவேற்ற போறது இல்லை. எம்ஜிஆர் காலத்தை இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு கொடுப்போம்னு சொன்னார் எம்ஜிஆர். எங்கடா கொடுத்தாங்கன்னு சொல்லி கடைசி வரை கொடுக்க தெரியவே இல்லை. எங்க கொடுத்தாங்கன்னா கொட்டாப்பட்டி பக்கத்துல ஒரு இடத்துல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் திட்டங்கள்ல பல திட்டங்களை அறிவிப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல நிறைவேற்றுவாங்க. ஆனா பெரும்பாலும் திட்டம் பெண்களை நோக்கியே தான் வருது. ஏன்னா நீங்க அவர் ஜெகதீசன் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு பெண்கள் ஆதரவு அதிகமா அவர் ஸ்டாலின் கவர்ந்து வச்சிருக்கிறார் அதனுடைய திட்டங்களை போட்டு. அது ஒண்ணு. இப்ப இந்த சொல்ற காலேஜ் சுட்டி அதெல்லாம் பெண்களுக்கு பெரிய ரிலீஃப். காலையில பெண்கள் பசங்களை அனுப்புறதெல்லாம் பெண்கள் மாணவர்களுக்காக இருந்தா கூட பெண்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குற திட்டம். அதெல்லாம் பசங்களை காலையில சாப்பாடு கொடுத்து அனுப்புறதெல்லாம்
இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் அவங்கள நோக்கி நேரடியாகவோ மறைமுகமாக அவங்கள நோக்கி தான் அந்த திட்டம் போடுறாங்க. இது இப்போ ஏடிஎம்கே இதே மாதிரி அவங்க இப்போ அவங்க அவங்களும் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. திமுக மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. ஆனா கவர்ச்சியான திட்டம் இப்போ அவர் சொன்ன மாதிரி டெல்லி பீகார்ல 10,000 கொடுத்தாங்க. இப்போ ஏடிஎம் கூட கூட்டணி இருக்க பாஜக வந்து முத்ரா லோன் கொடுக்குறாங்கல்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாவட்டத்துக்கு 10 லட்சம் பேருக்கு முத்ரா லோன் அடிச்சாங்கன்னா போச்சு. அந்த மாதிரி அறிவிக்கலாம். முத்ரா லோன் போட்டு பேங்க்ல எல்லாம் முன்னெல்லாம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில லோன் மேளா நடத்துவாங்க. இங்கே குறிப்பா இந்த இந்தியன் வங்கியிலேருந்து லோன் மேளா போட்டு யாருமே பணம் கட்ட மாட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் கட்டி பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி கூட அவங்க அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வந்து பணம் கொடுத்தால்தான் ஓட்டுக்கிற நிலைமையும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அதை அரசு மூலமாவே அந்த பணத்தை கொடுக்குற மாதிரியும் நிலைமையை கொண்டு வந்தாச்சு. வேற வழி இல்லாத நிலைமை தான் ஏற்பட்டு இந்த